நீங்க உங்க வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடுவீங்க? நான் ஏங்க இங்க வாங்கங்க அப்படி. ரொம்ப தூரத்துல இருந்தாருன்னா ஏங்க இங்க வாங்க அப்படின்னு கொஞ்சம் சத்தமா கூப்பிடுறேன் சார். அவ்வளவுதான் சார். அந்த புரியுது எனக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்காரு, சொல்லி விடணும் அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. என்னங்க இத வந்துட்டா கூப்பிட்டியாம்மா? அவர் பேர் என்னது? நவநீதன் சார். நவநீதன். நவநீதன் வாங்கன்னு கூப்பிடலாம் மாட்டீங்களா? கூப்பிட மாட்டேன் சார். சும்மா கூப்பிட்டு பாருங்க. இல்ல சார், இதுவரை கூப்பிட்டதில்ல. கூப்பிட்டதில்ல. ஓகே. கிராமத்து பொண்ணுங்கெல்லாம் புருஷன் பேரை சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாங்க. கூப்பிடுங்கன்னா கூப்பிடணும். மாமு. இல்ல சீரியஸாவே கூப்பிடுறது. இப்படிதான் கூப்பிடுங்க. சீரியஸாவே மாமு. மாமுன்னு தான் கூப்பிடுவீங்களா? மாமா. எங்க வீட்டுக்கார கூப்பிடுங்க. உங்க வீட்டுக்காரர் அவர் சொல்லுங்க. இல்ல மொபைல்ல மிஸ்டு கால் கொடுப்பேன். அவ்வளவுதான். அதுக்கு எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எங்க வீட்டுக்காரர் கண்ணே அப்படின்னு கூப்பிடுவேன். இல்ல நீங்க பெட்ரூம்ல எப்படி கூப்பிடுவீங்கன்னு கேட்கல. இல்ல நக்கல்யா அவனுக்கு. எங்க இருக்காரு? வந்திருக்காரா? இங்க இருக்காரு. கூப்பிடுங்க. கண்ணே. வணக்கம் கண்ணே. ஓகே கூல். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? தூரத்துல இருந்தா நான் கூப்பிடவே மாட்டேன். நான் பக்கத்துல போய் பேசிட்டு வந்துருவேன். ஓ, இங்க எப்படி கூப்பிடுறது? சீரியஸா கூட மாட்டேன். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல். கொஞ்சம் தள்ளி இருந்தானா என்னங்க அப்படின்னு கூப்பிடுவேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தா யஸ்வினப்பா கொஞ்சம் இப்படி பாருங்களேன். யஸ்வினப்பா. ஆமா. பக்கத்துல இருந்தாங்கன்னா என்னங்க தான் கூப்பிடுவேன். ரொம்ப தூரத்துல இருந்தாங்கன்னா வந்து சைகை காட்டுவேன். கூப்பிடுங்க. அதான் இங்க வாங்கன்னுவேன். இன்னும் தூரத்துல இருக்காரு. அதான் இங்க வாங்கல. ஓகே. கிட்ட இருந்தாருன்னா வாடான்னுவேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பக்கத்துல இருந்தாருன்னா டே இங்க வாடான்னுவேன். என்ன எழுபடாது எப்படி வந்து சிக்கிரிக்க பாத்தீங்களா? கூப்பிட்டு காட்டுங்க எனக்கு. இங்கதான் இருக்காரு. பரவாயில்ல கூப்பிடுங்க. எங்க இருந்தாலும் கூப்பிடுங்க. ஜோ. ஜோ 2-3 தடவை கூப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி ஆயிரும். நாய் கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அத பத்தி நீ ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே. ஐ சே தொப்லா. தொப்லா. அப்படினா குஷி மூட்ல இருந்தா ஐ சே தொப்லா. போயா தொப்லா. தொப்லானா? வீட்டுக்காரர் முன்னால என்ன போஸ்டர்ல உட்காருவீங்க? எப்படி உட்காருவீங்க? வீட்டுக்காரர் உட்கார்ந்து நின்னுட்டு இருக்காரு, உட்கார்ந்திருக்காருன்னா அவர் முன்னால எப்படி உட்காருவீங்க? அவர் எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்கறச்ச நான் வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படியே உட்கார மாட்டேன். உட்கார மாட்டீங்க. ஏன்? அது வந்து எப்படி உட்கார கூடாது? கால் ஆட்டின்னு உட்கார கூடாது. கால் ஆட்டிட்டு உட்கார கூடாது. கால் ஆட்டின்னு கால் மேல கால் போட்டுன்னு உட்கார கூடாது. அப்படி உட்கார மாட்டீங்க. நீ ஏமா பின்னாடி நிக்கிற? வந்து உட்காருமா. அஷிஷு பரவாயில்ல மாமா. அவர் சேர்ல உட்கார்ந்திருந்தா நான் கீழே தான் எப்பயுமே உட்காருது. ஓகே. ஓ, அவர் சேர் உட்கார்ந்தா நீங்க சேர்ல உட்கார மாட்டீங்க. இது டூ மச். இது டூ மச். அவங்க நின்னுட்டு இருக்கப்ப நான் உட்கார மாட்டேன். அவர் நின்னுட்டு இருக்கப்ப நீங்க உட்கார உட்கார மாட்டீங்க. மாட்டேன். வீட்ல கூடவா? வீட்ல கூட. அவங்க உட்கார்ந்திருந்தா நான் உட்காருவேன். புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். அவதான் பொண்டாட்டி. இதெல்லாம் ஒரு விஷயமா கருதுறீங்களா? கணவர் முன்னால கால் மேல கால் போட்டு உட்கார கூடாது. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா. எங்க மாமியார் கூட தான் இருக்காங்க. எங்க மாமியார் கீழ உட்காராங்க, இல்ல ஹஸ்பண்ட் கீழ உட்கார்ந்தாலும் நான் சோஃபால உட்காருவேன். தனியா இருந்தா அவர் மடியில உட்கார்ந்துப்பேன். ராஜேந்தர். எஸ் சார். அடையார் பெசநகர் ஷார்ட்டா எப்படி போறது? ஃபாஸ்டா போனா 5 நிமிஷத்துல போயிடும். கெஸ்ட் வந்தாலும் ஹஸ்பண்ட் கூடவே நானும் உட்கார்ந்து அவங்க கூட பேசுறது உண்டு. யாரும் இல்லாதப்போ அவர் மடியில என் 2 காலையும் தூக்கி போட்டு ரிலாக்ஸ்டா கூட உட்கார்றது உண்டு. ஓகே சார், நீங்க வைஃப் கூட வெளிய போறேன் சார். ஆபீஸ் வரல, நாளைக்கு பாத்துக்கலாம். சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா நானும் பக்கத்துல சேர் இழுத்து போட்டு பக்கத்துல உட்கார்ந்துக்குவேன். சப்போஸ் டிவி பாத்துட்டு இருக்காருன்னா அவர் தோள்ல சாஞ்சிட்டு டிவி பாக்குறது எனக்கு கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவேன். உட்கார்ந்திருந்தாருன்னா அவர் மடியில தலை வச்சு படுக்கிறது, இல்ல காலை எடுத்து அவர் மடியில வச்சுக்கிறது, இந்த மாதிரி எந்த மாதிரி ஃப்ரீயா வந்து வீட்டுல இருப்போம். கணவனே கண் கண்ட தெய்வம் என்கிறது ஒரு தரப்பு. கணவனை தெய்வமாக கொண்டாட வேண்டியதில்லை, அவன் ஒரு நண்பன் என்கிறது மறுதரப்பு. அழகான மனைவி, அன்பான துணைவி. என்னை பொறுத்த வரைக்கும் கணவருக்கு முன்னால நான் வந்து அடக்க ஒடுக்கமா இருக்கணும் சார். ஓகே, அதுதான் சரி. பொம்பளைக்கு அடக்கம் அகம்பாவ இருக்க கூடாது. அன்யோன்யமா இருக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் தான். அவர்கிட்ட எதுக்கு நீங்க மரியாதையா நடந்துகிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்னுகிட்டு எதுக்கு அதெல்லாம்? என்னங்க இருக்கு? எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சிட்டே இருங்க. தெய்வத்துக்கும் கணவனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் தான் சார் இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. தெய்வத்தை வந்து பார்க்க முடியாது, உணர முடியும். கணவனை பார்க்கவும் முடியும், அதே சமயம் உணரவும் முடியும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க. நம்ம துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டோம்னா அவரோட பேண்ட் ஷர்ட்டை வந்துட்டு
கையில வாஷ் பண்ணி துவைச்சு கொடுக்கறது வந்து ரொம்ப பிடிக்கும். சந்தோஷம். அசால்ட். கர்மம் கர்மம். என்ன பார், இது வேஷ்டி எங்க இருக்கு, சட்டை எங்க இருக்கு, ஜட்டி எங்க இருக்குன்னு தேடி தேடி துவைச்சுட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் வந்து ஆண்கிற ஈகோ இல்லாம பாத்திரம் எல்லாம் எப்பவுமே அவரு தான் கழுவாரு. எனக்கு பாத்திரம் கழுவுறது வந்து பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சு அவரு கழுவாரு. என் அனுபவத்தில் சொல்றேன்டா, இந்த கல்யாணம் வேணாம்டா. அவர் சாமான் கழுவுனாருன்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? யார் யாரு? சாமான் கழுவுறது, வீடு பெருக்கிறது, சமையல் செய்யறது, இது என்னோட வேலை. அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆம்பளைங்கிறவன் வெளியில போய் வேலை பார்க்கணும், பொம்பளைங்கிறவன் அடுப்படியில உட்கார்ந்துகிட்டு எல்லா வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே புருஷனையும் சந்தோஷப்படுத்தணும். அவங்களுடைய சொந்தமான தனிப்பட்ட திறமைகளை அவங்களால வளர்க்க முடியாது. ஏன் புருஷன், இது ஏன் குடும்பம், ஏன் குடும்பத்துக்காக நான் செய்யறேன். புருஷனுக்கு உதவியா இருக்கட்டும், அவன் ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறா. அவளுக்கு உதவியா இருக்கட்டும், நான் சமையல் வேலையை வீட்டு வேலையும் பாத்துக்கிறேன்.